ஆனால் மக்களே வேற மாதிரி நீங்கள் ஸோ ஓட்டை போட்டு அப்படியே விளாட்றீங்க. ஸோ வெல்கம் டு மணிஸ் யூஸ் கை. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ளே அவங்க விளாட்றாங்களோ இல்லையோ, வெளியே நீங்கள் செம்மையாக விளாட்ருக்கீங்க பார்த்துக்கோங்க. ஸோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டர் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். நிறையா சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான அப்டேட் தான் உங்களுக்கு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரூல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ லைக்கை போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ லைவ் அப்டேட், எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் பண்ணிக்கோ, ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல யார் ப்ரோ இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தீபக் அவர்கள் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காருன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் தீபக் அவர்கள் தான் இருக்கார் மக்களே. பட் ஆனால் ஓட்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நேற்று விட கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு தீபக்கு. டஃப் ஃபைட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் ஜாக்லின் அண்ட் தீபக் பிட்வீன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன். பட் ஆனால் யார் ஃபஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கார். செகண்ட் பிளேஸில் நம்ம ஜாக்லின் அவங்க இருக்காங்க. பட் பயங்கரமான ஃபைட்ன்றது போயிட்டுருக்கு கைஸ். ஸோ தீபக் ஃபேன்ஸ், ஜாக்லின் ஃபேன்ஸ் பயங்கரமாக பார்த்து போடுங்க ஓட்டை. ஸோ ஏன்னா பயங்கரமாக டஃப்பாக போயிட்டுருக்குங்க. ஜாக்லின் எப்போ வேணாலும் ஃபஸ்ட் பிளேஸுக்கு போகலாம், தீபக் செகண்ட் பிளேஸ் வரலாம். ஸோ தீபக் அவர்கள் இப்போதைக்கு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார், செகண்ட் பிளேஸில் ஜாக்லின் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ விஜே விஷால் அவர்கள் தேர்ட் பிளேஸில் வந்துட்டார். வேறு மாதிரி விஷால் ஃபேன்ஸு எங்கடா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ விஜே விஷால் தேர்ட் பிளேஸுக்கு வந்துட்டார். விஜே விஷாலுக்கும் ஃபோர்த் பிளேஸில் இருக்கிற ராணவுக்குமே பயங்கர ஃபைட் போயிட்டுருக்கு. ஸோ வேறு மாதிரி சம்பவம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நேற்று அவர் பண்ண சம்பவம் அந்த சாப்பாடு மேட்டரில் பண்ணது தான். சாப்பிட்டு பயங்கரமாக ஒன்று பண்ணார் இல்லையா நம்ம விஜே விஷால். ஸோ அதுக்கான ஓட்ஸ் தான் பயங்கரமாக வந்திருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. விஜே விஷாலுக்கும் ராணவுக்கும் வந்துட்டு பயங்கர டஃப் போயிட்டுருக்கு. இப்போ தான் மக்களே நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம். ஸோ இவங்க 4 பேர் சேஃபாக இருக்காங்க. தீபக், ஜாக்லின், விஜய் விஷால், ராணவ். இவங்க 4 பேரை யாருனாலையும் தொட முடியாது, எவிக்டும் செய்ய முடியாது. முடிஞ்சால் தொட்டு பாடுறா அப்படின்ற மாதிரி தான் இவங்களை எவிக்டே செய்ய முடியாது. ஸோ 4 பேர் சேஃபாக இருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு நம்ம டேஞ்சர் ஜோனுக்கு வரோம். டேஞ்சர் ஜோனில் யார் ப்ரோ? 4 பேராக சொல்லிக்க மிச்சம் 4 பேர் டேஞ்சர் ஜோனா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. ஆமாங்க, 4 பேர் சேஃபில் இருக்காங்க, 4 பேர் டேஞ்சரு. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குது ஓட்டு. ஏன்னா பவித்ரா அவர்கள் வந்துட்டு நேற்று வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் கீழே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் மேலே வந்திருக்காங்க. ஸோ 5th பிளேஸில் நம்ம பவித்ரா அவர்கள் இருக்காங்க. 5th பிளேஸில் பவித்ரா, 6th பிளேஸில் நம்ம அருண் அவர்கள் இருக்கார். ரயானுக்கு வந்து ஓட்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு நேற்று வந்துட்டு, எதனாலன்னு தெரியல, ஓட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ 5th பிளேஸில் பவித்ரா, 6th பிளேஸில் அருண் அவர்கள் வந்துட்டு இந்த வாரம் பெருசாக எதுவும் பண்ண மாரி எனக்கு தெரியல. அவர் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கார். அப்பப்போ தான் வந்து தெரியுறாரு, அப்புறம் டக்குன்னு வந்துட்டு காணாமல் போயிடுறாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த வீக் வந்துட்டு இருக்கார். ரயான் அவர்கள் வந்துட்டு எதனால் ஓட்ஸ் ட்ராப் ஆச்சுன்னு தெரியல. நேற்று வந்து பயங்கரமான ரைஸ் இருந்துருச்சு அவர் ஓட்ஸில். ஏன்னா அந்த டாஸ்க், அந்த நெருப்புக்குள்ளி டாஸ்க்னால அவருக்கு வந்து பயங்கரமான அந்த பூஸ்ட்ன்றது இருந்துச்சு. நேற்று எதனாலன்னு தெரியல, முத்து ஃபேன்ஸ் எல்லாமே காண்டாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஓட்டு போடாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ரயானுக்கு வந்துட்டு பயங்கரமான ஓட் ட்ராப் மக்களே. பவித்ரா அவர்களுக்கு மேலே வந்துட்டு பயங்கரமாக வந்திருக்கு ஓட்ஸு. ஸோ மேலே இருக்காங்க பவித்ரா கீழே நம்ம அருணுக்கு கீழே நம்ம ரயானுக்கு கீழே நம்ம மஞ்சரி. ஸோ மஞ்சரிக்கு சுத்தமாக ஓட் பேங்கே இல்லை. மஞ்சரி அவர்கள் டிடிஎஃப்ஐ அடிக்காவிட்டால் ஷுவராக இந்த வீக் எலிமினேட் செய்யப்படுவாங்க. ஒரு எவிக்ஷனா 2 எவிக்ஷனா நீங்கள் கேட்குறது புரியுது. 2 எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் எவிக்ஷன் ஷுவராக இருக்குது இந்த வீக்கு. அப்படி இருந்தால் மஞ்சரி அண்ட் அருண் வில் பி எவிக்டட். ஏன் இதுக்கு நான் ரயானை சொல்லலைன்னா, ரயான் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டெப்பை கால் கிட்ட வச்சுட்டாரு டிடிஎஃப் அடிக்க. அப்படி டிடிஎஃப்ஐ ரயான் வந்துட்டு அடிக்க தவறினால் அவருக்கு வாய்ப்பு இருக்குது அவர் வெளியே போகிறதுக்கு. பட் வந்துட்டு அவர் அடிச்சிருவாருன்னு தான் என்னோட கெஸ்ஸு. ஸோ நீங்கள் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் எவிக்ட் ஆவாங்க, டபுள் எவிக்ஷனாக இருந்தால் யார் போவாங்க, யார் டிடிஎஃப் ஜெயிப்பாங்க, யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு எவிக்ஷன் இருக்குமா, 2 எவிக்ஷன் இருக்குமான்றணும் கமெண்ட் பண்ணுங்கள். யார் போகணும், ஒரு எவிக்ஷனாக இருந்தால் யார் போகணும், 2 எவிக்ஷனாக இருந்தால் யார் போகணுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.